வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். பயிர்க்கடன் தள்ளுபடி, மீண்டும் இந்த பயிர்க்கடன் திருத்தப்பட்ட தள்ளுபடியை வழங்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. முடிந்தால் இழப்பீடு தரணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடியில் விவசாயி விரக்தியில் சாவும் அடைஞ்சிருக்காங்க, மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதற்கு முக்கியமான பொறுப்பு யார் எடுப்பார்? அமைச்சர் வினோத் அவர்கள் எடுத்துப்பாரா? என்ன முக்கியமான தகவல் தரப்போறாரு அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆல்ரெடி ஜூன் 15ஆம் தேதி மறு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். பயிர்க்கடன் தள்ளுபடியில் மாற்றியமைக்கப்பட்டது. 75,000 75,000 வரை அனைவருக்குமே தள்ளுபடி. 75,000க்கு மேலே போச்சுன்னா 35,000 தான் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு கீழே மேலெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு தள்ளுபடி அறிவிப்பை கொடுத்ததுனால விரக்தியில் அவர் 85,000 வாங்கின கடனை கட்ட முடியாமல் போனதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிட்டார். ஸோ 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தலும் செஞ்சுருக்காங்க. பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் இதற்கு மாற்றாக குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மக்களும் பார்த்திங்கன்னா அந்த தள்ளுபடி எப்போ வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாததால் ஏற்பட்ட மன உளைச்சலில் நாகை மாவட்டம் தலைஞாயிறு அடுத்த பிரிஞ்சிமுனை கிராமத்தை சேர்ந்த சோமசுந்தரம் என்ற விவசாயி உயிரிழந்தார். சோமசுந்தரத்தை இறந்து வாரம் அவரோட குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்றதையும் குறிப்பிட்டார். சிறு மற்றும் குறு விவசாயியான சோமசுந்தரம் அங்குள்ள கூட்டுறவு வங்கிகளில் தமது நிலத்தை அடகு வைத்து 85,000 கடன் வாங்கியிருந்தார். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து தமது வேளாண் தள்ளுபடி செய்யப்படும் என எதிர்பார்த்தார். ஆனால் 2 முறை கடன் அறிவிப்பு வெளியிட்ட போதிலும் 75,000 வரையிலான கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்பட்டன. சோமசுந்தரன் வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாதனால் அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்றது இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டியான ஒரு அப்டேட் கிடைக்கல. இருந்தாலும் நமக்கு கிடைக்க அந்த தோராயமான அப்டேட்டு நியூஸில் கிடைச்ச அப்டேட்டை தான் நாம் இப்போ சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக விவசாயத்துறைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய நல்லது செய்ய காத்திருக்காரு. அது என்ன நல்லது அப்படின்னா 5 ஏக்கருக்கு உள்ள எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். நீங்கள் 4 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தால் கூட அந்த 4 லட்ச ரூபா 5 ஏக்கருக்குள்ளே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும். இதற்கான அரசாணை இந்த ஜூலை 15ஆம் தேதி வெளியாகலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் எவ்வளோ பேர் தள்ளுபடி ஆக ரெடியாக இருக்காங்க அப்படின்ற பட்டியலை முதலமைச்சர் விஜய் கேட்டு அறிஞ்சிருக்காரு. ஸோ எத்தனை பேருக்கு தள்ளுபடியை கொடுக்கலாம்? ஸோ ஒரு 36,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பட்ஜெட்டில் ஒதுக்கலாம். இடைக்கால பட்ஜெட்டுக்கு உண்டான தள்ளுபடியை 36,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கி நம்ம பெரிய அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்பலாங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்து அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே பிரத்யோகமாக நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து கொண்டே தாங்க இருக்கும். முதற்கட்டமாக ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க, 2ஆம் கட்டமாக வெளியிட்டிருக்காங்க, 3ஆம் கட்ட பட்டியலுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த வார இறுதி இந்த ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார இல்லைன்னா 12ஆம் தேதிக்குள்ளார 3ஆம் கட்ட பட்டியல் வெளியாகிடும். அதில் எவ்வளோ பேர் தள்ளுபடி பெறுறாங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவும் இதை பற்றி தான் உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கி கிளையை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.